வணக்கம் மக்களே, வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில வருஷங்களே ஆன ரொம்பவே அருந்த பழசான படம். படம் பழசா இருக்கலாம், ஆனா காமெடி இப்ப பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். கிறிஸ்துமஸ் தாத்தா கூட ஹெல்பர்ஸா இருக்கிறவங்க குள்ளமா இருப்பாங்க, அவங்கள தான் ஹெல்ப்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ஹெல்ப் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஆனா இவனுக்கும் ஹெல்ப்புக்கும் எக்கச்சக்க வித்தியாசம் இருக்கும். அது என்ன ஏதுன்னு போற போக்குல சொல்றேன். இவன் ஒரு காரண காரியமா நியூயார்க் சிட்டிக்கு அனுப்புவாங்க. அங்க அவன் போய் படாத பாடுபடுவான். சோ இவன் யாரு என்ன எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கதைக்குள்ள போய் பார்க்கலாம். கதையை ஓபன் பண்ணா கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு வீட்டுக்கு கிஃப்ட் வைக்க போறாப்ல. அது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் காப்பகம். ஒரு குழந்தை மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கு. இவரோட பையில இருக்கிற கரடி பொம்மையை பார்த்துருக்கு. சரி, அதை எடுக்க போலான்னு தவந்து போயிட்டு இருக்கு. கட் பண்ணா எல்ஃப் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாத்தையும் டெலிவரி பண்ணியாச்சு, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இனிதே முடிந்தது அப்படின்னு நினைச்சு இருக்க, இவர் கொண்டு வந்த பையில இருந்து தவழ்ந்து வந்த புள்ளையாண்டால் வராப்ல. நான் தாத்தா தொழில மாத்தி புள்ள பிடிக்கிற வேலையில செஞ்சிட்டீங்களா அப்படின்னு எல்லா ஹெல்ப்பும் பார்த்துட்டு இருக்கானுங்க. குழந்தையோட டயப்பர்ல பட்டின்ற பிராண்ட் நேம் இருக்கு. இதை பார்த்தே இவனுக்கு பட்டிங்கிற பேரே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, பேர் வச்சுட்டீங்க, என்ன பண்றது, அவனையும் சேர்த்தே வச்சுக்கான்னு அந்த எல்ஃபோட தலைவன் சொல்றாரு. அந்த குழந்தைய வந்த இடத்துக்கே பேக்கேஜ் பண்ணி அமைச்சிருக்கலாம், பட் பண்ணல, படத்தை ஓட்டணும்ல. சோ படி எல்ஃபோட கூட்டத்திலே வளர ஆரம்பிக்கிறான். எல்ஃப் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அவங்களோட ஹைட்டு அரஜான் தான் இருக்கும். ஆனா இவன் அப்படி இல்ல, தென்னமரத்துக்கு தண்ணி ஊத்துன மாதிரி சல்லுன்னு வளர்ந்துடுறான். இருந்தாலும் இவன் மனசுல நான் ஒரு எல்ஃப் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது. இவனுக்கு எல்ஃப்ஸ் என்னென்ன பண்ணுவாங்கிற எல்லாத்தையுமே கத்து கொடுத்துறாங்க. சாண்டா கிளாஸோட வண்டி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மெக்கானிசத்தையும் சொல்லி தராங்க. அதாவது மக்கள் மனதுல கிறிஸ்துமஸ் தாத்தா மேல இருக்கிற நம்பிக்கை மூலமா தான் இந்த வண்டி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா கொஞ்ச காலமா சவுத்துல இந்த நம்பிக்கையோட ஒப்பாசிட்டி குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால செயற்கையாவே இன்ஜினை போத்திருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த பொம்மையில டெஸ்டிங் பண்ணணும் போல. ஒரு டப்பாக்குள்ள ஒரு பொம்மை இருக்கும். நம்ம கீ கொடுக்கும் போது சடனா வெளியே வந்து பயமுறுத்தி விட்டுரும். இவன் ஃபர்ஸ்ட் டைம் பண்றான், பயந்துடுறான். நெக்ஸ்ட் டைம் கண்ணை ஓரங்காட்டி பண்ணிட்டு இருக்கான், பயந்துடுறான். தேர்ட் டைம் பண்ணும்போது அந்த பொம்மை ஒர்க் ஆகல. சரி, அந்த பொம்மை ஃபால்ட் நோட் பண்ணிட்டு இருக்கான், பட்டார்னு வந்துருச்சு, அரண்டு போயிட்டான். அந்த சமயத்துல பின்னாடி ரெண்டு எல்ஃப்ஸ் வந்து படி ஹியூமன் இல்லைங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை காது கொடுத்து கேட்டு போட்டான். அப்படியே அவனுக்கு ரீவன் ஆகுது. இதனாலதான் நம்ம எல்ஃப் கூட ஒத்து போகவே இல்லையா அப்படின்னு. அதுல என்னென்ன இருக்குன்னா, எல்ஃப்னா குட்டியா தானே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பாத்ரூம் சின்னதா இருக்கும், பெட்டோட சைஸ் எல்லாம் சின்னதா தான் இருக்கும். இவன் அவசரத்துக்கு 2 பெட் எடுத்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வாலிபால்ல எல்லா எல்ஃபும் எவ்வளவுதான் எக்குனாலும் எட்ட முடியாத உயரத்தை இவன் எந்திரிச்சு நின்ன இடத்துல இருந்தே போட்டிருப்பான். இதெல்லாம் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்க, லைட்டா தலை சுத்துவான், அப்படியே மங்கி ஒரு எல்ஃப் மேலே விழுந்துருவான். இப்போதான் அந்த எல்ஃபோட தலைவனு, நீ சராசரி மனிதன் தான், உன்னை சாண்டா கிளாஸ் தெரியாதனமா தூக்கிட்டு வந்துட்டாரி. நாங்க சேகரிச்ச தகவல் படி நீ பிறந்ததுமே உங்க அம்மா உன்னை ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுமே இறந்து போயிட்டாங்க. இதுல என்ன ஒரு காலக்கொடுமைனா, உங்க அப்பாவுக்கு நீ பிறந்ததே தெரியாது. அவர் இப்ப நியூயார்க் சிட்டில குழந்தைகளுக்கான புத்தகங்களை பப்ளிஷ் பண்றவரா இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் படி உடனே நியூயார்க் சிட்டிக்கு கிளம்ப தயாரானா. போறதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் தாத்தா 3 முக்கியமான விதிமுறைகளை சொல்றாரு. முதல் 1, படிக்கட்டுல எங்கேயாவது ஸ்விங்கம் ஒட்டி இருந்தாங்கன்னா எடுத்து தின்றாத, அதை அடுத்த ஒட்டி வச்சது. 2வது 2, அங்க டாப்பிங்ஸே இல்லாத பீட்சா கொடுப்பாங்க, சூடா இருக்கும் போதே தின்று ஆறி போன நாரி போன மாதிரி இருக்கும். 3வது 3, சில பல ஷோ நடக்கும், கண்டுக்காம கண்ணை மூடிட்டு போயிடணும். அண்ட் இதெல்லாம் விட முக்கியமானது, உங்க அப்பா ஒரு நாட்டி லிஸ்ட்ல இருக்காண்டா. அதாவது நாட்டி லிஸ்ட்னா மூஞ்சி எப்பவுமே சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு பார்த்தாலே எரிச்சல் ஆகிற மாதிரி, ஐயோ அவரா அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை தான் நாட்டி லிஸ்ட்ல வைப்பாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்ஃபோட தலைவனுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பெரிய பெரிய காடு தாண்டி, கடல் தாண்டி, குறுக்க வளர்ந்த ரக்கம் அடிச்சு போட்டு அதையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நியூயார்க்கு போய் சேர்ந்துறான். இந்த உலகம் இவனுக்கு புதுசுங்கிறதுனால பாக்குற எல்லாத்துக்குமே சந்தோஷமாகறான். பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குற நோட்டீஸை வாங்கிக்கிறான், ஷூ பாலிஷ் போட்டுக்கிறான். ஒரு கடைக்கு வெளியே இந்த கடை தான் உலகத்திலே பெஸ்ட் காஃபி கடை அப்படின்னு போட்டுருது. அது என்னமோ உண்மையிலேயே இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போயிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதுதான் உலகத்திலே பெஸ்ட் கிடையாம, எனக்கு ஒரு காஃபி ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறான். மறுபடியும் நோட்டீஸை கொடுத்தவங்கிட்டே நோட்டீஸை வாங்கிக்கிறான். எத்தனை தடவை வாங்குவேன் அப்படின்னு மாதிரி பாக்குறாங்க. சாண்டா கிளாஸ் சொன்ன மிக முக்கியமான 3 விதிகள்ல முதல் விதியே, அங்க ஏதாவது கேட்ல சுவிங்க ஒட்டி இருக்கும், தயவு செஞ்சு எடுத்துடாதன்னு சொல்லியிருப்பாப்ல. இவன் அதையே தேடி கண்டுபிடிச்சு நல்லா இதுன்னு 4-5 வாயில போட்டுக்கான். ஊரெல்லாம் சுத்திட்டு அவங்க அப்பாவோட ஆபீஸை கண்டுபிடிச்சிடறான். ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறான். யாருப்பா நீ, பார்க்கவே கோமாளியா இருக்க அப்படின்னா, நான் தான் எல்ஃபம் சாலு அப்படிங்கிறான். உடனே அவங்க அப்பாவுக்கு போன் அடிச்சுட்டு, உங்களுக்காகவே கிறிஸ்துமஸ் பாட்டை பாடுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு, நான் உள்ள அனுப்பிச்சுடுன்னு சொல்றாங்க. உள்ள போனதும், அப்பா உன்னை பார்க்கறதுக்கு இரவு பகல் கடல் மலை எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அந்த நாளைக்கு எதுவுமே
புரியல. சரி வந்த விஷயத்த பண்ணுப்பான்னு சொல்றாரு. என்ன பண்ண? பாட்டு பாடணும் அதுதானே வந்திருக்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்காக இது கூட பாடாமையா? ஆர்பனேஜ்ல வளர்ந்த நானு கொஞ்ச நாள்ல மம்மி கானு. நெருப்புல தண்ணி ஊத்துனா எரியாது, நான் என்ன சொல்ல வரேனே புரியாது. பிகாஸ் எங்க அப்பா யாரு எங்க அப்பாக்கே தெரியாது. இந்த மாதிரி சொல்லி முடிச்சதும், உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜிங்கிள் பெல்ஸ் தானே பாடுறாங்க, நீங்க என்ன வித்தியாசமா ஒண்ணு பாடுற அப்படின்றாரு. இன்னுமா புரியல? நான் தான் அவங்க புள்ள, நீங்க தான் என் அப்பா அப்படின்னு சொல்ல, இந்த பயலுக்கு கொஞ்சம் மண்டை கோளர் ஆயிடுச்சுன்னு சொல்லி செக்யூரிட்டியை வர வச்சு வெளியே பத்திட்டாங்க. வெளியே வந்ததும் ஒரு கிறிஸ்துமஸ் பொருள்லாம் விற்கிற ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறான். இவன் போட்டுக்க ட்ரெஸ் பார்த்ததும் இவன் புதுசா வேலைக்கு சேர்ந்த பையன் நினைச்சுக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வராரு, அதனால இருக்கிற எல்லா டெக்கரேஷன் நல்லா பார்க்கணும், புரியுதோ? இவன் இப்படி சொன்னதும் உண்மையான சாண்டா கிளாஸ் வராருன்னு சொல்லி சந்தோஷத்தை குச்சிட்டு இருக்கான். அங்க ஒரு வேலை பார்க்குற பொண்ணு இருக்கா, அவ கிறிஸ்துமஸ் ட்ரீயை கட்டிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு, நல்லா கட்டிருக்கீங்களே, என்ன கலாய்க்கிறியா? இல்லைங்க உண்மையிலே நல்லா கட்டிருக்கீங்க, கொஞ்சம் எட்ட போறியா, நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துமஸ் அதிகமா பரப்பணும்னு நம்ம சத்தம் போட்டு பாடணும்னு சொல்றான். என்னால பாடலாம் முடியாது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் பாடி காட்டுறேன்ட்டு கத்தி கத்தி பாடிக்கிட்டு இருக்கான். அந்த மேனேஜர் வந்துட்டு, ஓய் வாயில முட்டையை தூக்கி அடிச்சு போடுவேன், ஒழுங்கு மரத்தை கம்முன்றா. கிறிஸ்துமஸ் தாத்தா வராருங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க இருக்கிற எல்லா டெக்கரேஷனையுமே சோலோ ஆளா செஞ்சு முடிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போனனால செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாரு. இவங்களுக்கு ஒரு பையனும் இருப்பான். இந்த குடும்பத்து கூட அவ்வளவா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு. வீட்டுக்கு சீக்கிரம் வந்ததும் இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட எடுத்த போட்டோ எடுத்து பாக்குறாரு. கடை சைடு வந்தோம்னா ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சுட்டா. அந்த இடமே பிரகாசமா இருக்கு. திடீர்னு முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு பாத்ரூம் சிங்கர் போல குளிச்சுக்கினே பாடிக்கிட்டு இருக்கா. இவனும் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவ கூடயே சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கான். ஒரு கடத்தை சத்தமா பாடிட்டான். அந்த பொண்ணு வெளியே எட்டி பார்த்து, ஆட பொறுக்கினா எச்சி இங்க நினைச்சு கிளம்ப அப்படின்னு கத்தி விட்டாங்க. இவன் காலையில விடிஞ்சதுமே ஒரு கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணி அவங்க அப்பாவோட ஆபீஸ்ல கொடுத்துன்னு வந்துட்டான். மேனேஜர் வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு, செம்மையான வேலைப்பாடுகள் அப்படின்னு பாராட்டிட்டு போறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் இந்த மொத்தத்தையுமே அவன் மொத்தாலாம் முடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில சாண்டா கிளாஸ் வர போறாங்க சந்தோஷத்துல வருக. அதுல மண்ணள்ளி போடுற மாதிரி ஒருத்தன் வந்தான். இவரை பார்த்தா சாண்டா கிளாஸ் மாதிரி தெரியல, யாரையோ கூட்டு வந்து ஏமாத்துறீங்கோ அப்படின்னு வெக்ஸ் ஆகி அவர் கூட மல்லு கட்டி சண்டை போட்டு அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிட்டான். இதெல்லாம் பண்ண அப்புறம் மேனேஜர் சும்மா இருப்பானா, அவனை தூக்கி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டான். இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா வந்து ஆபீஸ் வந்துட்டாரு. இவன் கொடுத்த கிஃப்ட்டை பிரிச்சு பாக்குறாப்ல. அதுல இவரும் இவரோட முன்னாள் ஒய்ஃபும் இருக்காங்க. அதை பார்த்துதான் தெரியுது இந்த பைபிள ஏதோ உண்மையா சொல்றான் அப்படின்னு. அது கூட ஒரு ட்ரெஸ்ஸை அமுச்சு விட்டுருக்கான். ஆனா அது பொம்பளை போற ட்ரெஸ். ஹீரோவை போயிட்டு அவங்க அப்பா ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்துடுறாரு. வெளியே வந்ததும், உண்மையை சொல்லு, நீ யாரு, உனக்கு காசு வேணுமா, தந்துடுறேன், எனக்கு நீ தான் வேணும், நீ தான் என் அப்பா அப்படின்றான். சரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துலான்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. அங்க இருக்கிற பஞ்சல எடுத்துட்டு இருக்கான் பைத்தியக்காரன். படி வாய முன்னு சும்மாவே இருக்க மாட்டான். எப்படி உனக்கு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து முடிச்சுட்டு ரிசல்ட் பேப்பரோட வெளியே வந்தாப்ல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் செக் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட், இவன் தான் உன் பிள்ளை அப்படின்ட்டு இவனை பத்தின விஷயங்களை இவரோட செகண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஆமா இத்தனை வருஷமா அவன் எங்க இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. நார்த் போல்ல இருந்தானாமா. அது மட்டும் இல்லாம அவனை ஒரு எல்ஃப்னு நினைச்சிட்டு இருக்காண்டே, சும்மா விளையாடாதுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது இவனுக்கு வாய் நிக்கல. எல்ஃப்ஸா இருக்கிற நாங்க கேண்டி ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாம் போவோம். அங்க ஒரு சாக்லேட் ரிவர் இருக்கும், அதுக்குள்ள முங்கி எந்திரிப்போம். இந்த மாதிரிலாம் பேசணும்னு அந்த அம்மா ஒரு மாதிரி லுக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல அவனை ஒரு எல்ஃப்னு நினைச்சிட்டு இருக்கானு. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கு உண்மை தெரியல, இவன் உண்மையிலேயே எல்ஃபால தான் வளர்க்கப்பட்டான் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில ஒரு அழகான குதிரையை பண்ணியிருக்கான். இது எப்படி இருக்குன்னு அவங்க கேட்கறான். அவங்களும் நல்லா இருக்கு, ஆனா எப்படி உனக்கு ஊட்டி கிடைச்சதுன்னு கேட்கறாங்க. நீங்க தான் டிவி வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் வச்சிருக்கீங்களே, அதை வச்சிட்டியா? இவனோட அலும்பு தாங்க முடியல. இவரோட அப்பா ஆபீஸ் வந்ததான் அவருக்கு ஒரு பிரச்சனை. நீங்க ஏற்கனவே எழுதி கொடுத்த புக்கு படிக்க எவ்வளவுமா தோல்வி அடைஞ்சிருச்சு, சோ மச் ஆஃப் காஸ்ட் வேஸ்ட். சோ அதனால 24ஆம் தேதி ஈவினிங்குள்ள எனக்கு ஒரு புது புக் எழுதி கொடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யூ காட் அ ஃபயர். இந்த பக்கம் படி அவனோட தம்பிக்காக ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெளியே வந்து பார்த்ததும் இவன் கூட எல்லாம் வரமாட்டேன்னு ரொம்ப பிகு பண்ணிட்டு இருந்தான். ஆனா இவன் பின்னாடியே அவனோட அண்ணன் வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இந்த தம்பியை புள்ளி பண்ற கேங் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவன் மேல ஸ்னோபால் எறிகிறாங்க. அங்க இருந்து ஓடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்ல மறைஞ்சு உட்காந்துறானுங்க. ரொம்ப நேரம் இங்க உட்கார முடியாது, வாங்கினதெல்லாம் வட்டியோட திரும்பி கொடுக்கணும், ஸ்னோபால் ரெடி பண்ண அப்படிங்கிறான். இவன் இங்க திரும்பி ஒரு ஸ்னோபால் ரெடி பண்றதுக்குள்ள அவன் அங்க 20 ஸ்னோபால் ரெடி பண்ணிட்டான். அது கையா இல்ல கன்னான்னு தெரியல, சும்மா சல்லுன்னு அடிக்குது. அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு ஓட விட்டான். இதனால இவன் தம்பி இவனை புடிச்சு போயிருது. இவங்க ரெண்டு பேரும் படி வேலை பார்த்து அந்த பழைய இடத்துக்கு வரானுங்க. அங்க வேலை பார்க்குற அந்த பொண்ணு அச்சு பிசராம பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம பையன் படி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இவன் தம்பி, நான் புடிச்சிருக்கா, புடிச்சா டேட்டு கூப்பிடு, மொழிச்சு 3 நாள் விடல, அவளுக்குலாம் டேட்டை பத்தி தெரியுது. அந்த பொண்ணு இவன் பக்கத்துல வந்துட்டு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க, நம்ம டேட்டுன்ற பேர்ல சாப்பிட்டு மட்டும் வந்துடலாம் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவும் டென்ஷன்லயே வீட்டுக்கு வராப்ல. ஆல்ரெடி அந்த ஆளுக்கு ஆபீஸ்ல காண்டு, இதுல படி தொல்லை வேற தாங்க முடியல. நீ வேணா
வேணா அவனை நாளைக்கு வெளியே கூட்டு போறியா அப்படின்னு கேட்டா, எனக்கெல்லாம் மீட்டிங் இருக்குது, நீங்க வேணா உங்க ஆஃபீஸ் கூட்டு போங்க அப்படின்றாங்க. என்ன ஐடியானே தெரியல, வீட்டில் விட்டாலே அந்த நாஸ்தி பண்றான், ஆஃபீஸ்னா சொல்லவா வேணும். அவனோட தொல்லை தாங்க முடியாம அங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் இருக்கும், அங்க கொரியர்லாம் பேக்கேஜ் பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. அங்க போய் ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சிடுறான். வில்லு படத்துல வடிவேலு வெள்ளைக்காரங்கிட்ட மாட்டி டேபிள் மேல ஏறி டான்ஸ் ஆட வரும் பாத்தீங்களா, அது மாதிரி ஆட்டம் பட்டம் கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. இந்த கேப்பை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் கிட்ட நீங்க எங்களுக்காக இந்த புக்கை எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கையில காலில் விழுகாத குறையா கெஞ்சி கூத்தாடி ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. போனா போதுன்னு வரையும் ஒத்துக்கிறாரு. ஹீரோட அப்பாக்கு கீழே வேலையே நடக்கல அப்படின்னு போன் வருது. போன் எடுத்தா அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹீரோயின் டேட்டிங் ரெடி ஆயிட்டா. 2 பேரும் சேர்ந்து மனமா ஊர் சுத்துறாங்க. எண்ட் ஆஃப் த டே எதிர்பார்த்த மாதிரி லவ் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி ஆபீஸ் பக்கம் வந்தோம்னா ஒரு லிஃப்ட் ஓபன் ஆகுது. ஆனா ஆளே காணோம். எல்லாரும் இவர் வந்துட்டாரா அவர் வந்துட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. பார்த்தாக்கா லானிஸ்டர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வரும். அப்படியே இவர் தான் அந்த ரைட்டர் போல. அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் காதல்ல விழுந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்ல வரான் பட்டி. அந்த நேரத்துல இந்த ரைட்டரை பார்த்ததும், இந்த ஆபீஸ்ல எல்ஃப்லாம் வேலை பாக்குறாங்களா, சொல்லவே இல்ல. ஆமா, கிறிஸ்மஸ் தாத்தா அவங்களே இப்படி இங்க விட்டாரு. இப்படி கேட்டதும் அவருக்கு தன்னோட குள்ளத்தை தான் வச்சு கிண்டல் பண்றான் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அவர் இதை பெருசா எடுத்துக்கல. படியோட அப்பா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னாலும், நீங்க எல்ஃப் தான், எனக்கு தெரியும் நீங்க எல்ஃப் தான் சொல்ல சும்மா அந்த மனுஷனுக்கு சுருன்னு காண்டாயிடுச்சு. இன்னும் ஒரு தடவை என்ன எல்ஃப்னு கூப்பிடு, அதோட உனக்கு இருக்குது 2 செகண்ட் சைலண்டா இருந்துட்டு, அவர் கோபர எல்ஃப் போல அப்படி இன்னும் கொஞ்சம் வெறியேத்தி விட்டான். அந்த ஆள் டேபிள் மேல ஏறி வெறி கொண்டு ஓடி வந்து நெஞ்சு மேலே விட்டாப்ல. அந்த ஆள் அவரை பறக்க அவுட் அடிக்கிறாப்ல. ஏன்னா எல்ஃப்னு கூப்பிடாதன்னு சொன்னாலுமே மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்கான். அதனால அவர் அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்பிட்டாரு. இதை பார்த்ததும் ஹீரோவோட டாடாக்கு பிரஷர் பீக்ல ஏறிடுச்சு. தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி நிக்காத, எக்கேட கெட்டு போன்னு திட்டி விட்டாரு. அவன் அங்க இருந்து சோகமா கிளம்பிட்டான். கோவத்துல ரைட்டர் எழுதின புக்கை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. சோ இதுல ஐடியாஸ் இருக்கு, இதை வச்சு நான் புக் மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ஹீரோ எல்ஃப பத்தின விஷயங்களை எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறான். அவனோட தம்பி வீட்டுக்கு வந்து பார்த்ததும் பட்டி இல்ல. அவன் எழுதி வச்சுட்டு போன அந்த நோட்ஸ் தான் இருக்குது. அதை எடுத்துட்டு அவனோட அப்பாவோட ஆபீஸ் கிளம்பிட்டான். அவர் ஒரு மீட்டிங்ல இருக்காரு. இவன் அந்த மீட்டிங்குள்ள நுழைஞ்சு, நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறான். நீங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு அவனை விரட்டி விட பார்க்க, நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க, ஆனா உங்களை மாதிரி படி கிடையாது, அவர் ரொம்ப பாசமானவன், உங்களுக்கு தான் குடும்பத்தை பத்தின எந்த அக்கறையுமே இல்லைன்னு இவ்வளவு ஆண்டு காலங்களா மனசுக்குள்ள வச்சிருந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு உடச்சிட்டான். அவங்க அப்பாவுக்கு ஒரு கட்டத்துல ஃபீல் ஆயிடுது. அங்க இருக்கிற ஹையர் அபிஷியல் கிட்ட, என்ன மன்னிச்சுக்கோங்க, என்னோட பையன் தான் எனக்கு முக்கியம், எனக்கு இந்த வேலையே போறாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி படியை தேடி போறாங்க. இந்த பக்கம் படி ரொம்பவே சோகமா வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல சாண்டா கிளாஸோட வண்டி அங்க தெரியுது. ஆனா வண்டியோட இன்ஜின்ல இருந்து பட்டு பட்டுன்னு வெடிக்குது. சாண்டா கிளாஸோட வண்டி ஸ்ட்ரைட்டா ஒரு காட்டுக்குள்ள லேண்ட் ஆயிடுது. அங்க போய் பார்த்தோம்னா மக்களுக்கு கிறிஸ்துமஸ் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாவே குறைஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த வண்டியால மூவ் பண்ண முடியலன்னு சொல்றாரு. இதுல உங்க தத்து அப்பா மாட்டி விட்ட இன்ஜினுமே எங்கேயோ கலந்து விழுந்துருச்சு, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. படி அந்த இன்ஜினை தேடி போறான். அந்த சமயத்துல படியோட அப்பாவும் தம்பியும் அங்க வந்துடுறாங்க. இவங்க சந்திக்கிற இடமே இன்ஜின் விழுந்திருக்க இடமா தான் இருக்கு. வானத்துல விசித்திரமா ஒண்ணு பார்த்தேன், அது சென்ட்ரல் பார்க்குள்ள தான் விழுந்துச்சுன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூங்காவோட காவலர்கள் எல்லாம் குதிரை எடுத்து கிளம்பிட்டாங்க. சாண்டா கிளாஸ நேர்ல பார்த்த அப்புறம் தான் படி சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவங்க அப்பா நம்புறாரு. அந்த இடத்துக்கு காவலர்கள் எல்லாம் குதிரையில வந்துட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல படியோட தம்பி கிறிஸ்துமஸ் தாத்தா வச்சிருந்த புக் எடுத்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட காட்டுறான். இதன் மூலமாவது சாண்டா கிளாஸ் மேல நம்பிக்கை வந்து அந்த இன்ஜின் பறக்கும் அப்படின்னு. ஆனா அதுவுமே பத்தல, இன்ஜின் வேற அரைகுறையா மாட்டிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்க தப்பிச்சா போதுன்னு சாண்டா கிளாஸ் அங்க இருந்து வண்டி எடுக்கிறாரு. இந்த நியூஸ் எல்லாம் டிவில பார்த்த ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிடுறான். படியோட தம்பி சாண்டா கிளாஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த இன்ஜினுக்கு முக்கியங்கிறது மக்களோட நம்பிக்கை தான். சோ அதை வளர்க்கணுன்றதுக்காக இது வரைக்கும் பாத்ரூம் சிங்கரா இருந்த இவ பப்ளிக் சிங்கரா மாறிட்டா. அந்த நடு ரோட்லயே கிறிஸ்துமஸ் சாங்க பாடுறா. இவ பாடுனதுமே எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இன்ஜின் ஆன் பண்றாங்க. வண்டி கொஞ்சம் மேல பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கூட பறந்ததுக்காக ஒரு ஸ்டாச்சு மேல பட்டு அந்த இன்ஜினுமே கலந்து விழுந்துருச்சு. அப்புறம் ஹீரோயின் பாடின பாட்டை டெலிவிஷன்ல பார்த்து எல்லாருமே பாட ஆரம்பிச்சாங்க. இதனால கிறிஸ்துமஸ் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வளர ஆரம்பிச்சுது. சோ அந்த வண்டிக்கு இன்ஜினே தேவைப்படாம மக்களோட நம்பிக்கை மூலமாவே பறக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா பாட்டு பாடிட்டு இருந்த அந்த மக்கள் தலைமையிலேயே அந்த வண்டி பறந்தோடனே எல்லாரும் திகச்சு போய் நிக்கிறானுங்க. சாண்டா கிளாஸ்மே அன்னைக்கு நைட் எல்லார் வீட்லயும் டெலிவரி போட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிறாரு. கட் பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம படியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. படியோட அப்பாவுமே அவன் எழுதுற நோட்ஸை வச்சு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுது. எல்ஃபோட தலைவன் தான் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்க எல்லாருமே நார்த் போலே செட்டில் ஆன மாதிரி காட்டி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன படம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை.